வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கா, ப்ளஸ் நான் ஃபோக்கஸில் இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் எதில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சலில் 9 Pro XL ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 42 MP சீரிஸாகவே சூப்பராக பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம vlog மாதிரியான ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணும்போது அல்ட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு Q&A மாதிரி ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குது பிக்சல் 9 சீரிஸ் அப்படிங்கிறது. அதை தவிர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோனர்னால ஷேர் பண்ணுவோம். ஃபோனர் தமிழில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நிறைய ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லாட்டி லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் ஓவர் த ரன் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது அப்டேட்ஸ் மூலமாக ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபோனர் தமிழில் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்களே, ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இட்ஸ் கவன் அப்படிங்கிற ஒரு என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ பிக்சல் 7 இல்லாட்டி 7A என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ, எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அகைன் இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா, பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பியூராக டெலிவர் ஆகும். இதில் ஹைலைட் என்னென்னா 7 as well as 7A ரெண்டுத்துலையுமே 90 Hz பேனல் தான் இருக்க போகுது. பட் 7ல் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் இருக்கும். 7A அண்ட் 7 ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் தான் இருக்க போகுது, அதாவது ஃப்ரேம். பட் பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாசி பிளாஸ்டிக் இருக்கும் 7Aல, பட் 7ல் கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரீமியமான ஃபீல் வேணும்னு நினச்சா 7 தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஓகே, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஆஸ்பெக்டில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு பிக்சல் லைனப்பில் 7 வந்து ஃப்ளாக்ஷிப் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஆஸ்பெக்டில் ஹோல்ட் பண்ணும்போதுலேருந்து யூஸ் பண்ணும்போது வரைக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். ப்ளஸ் நைட் டைம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நைட் டைம் சொல்ல போனால் 6Aவை கம்பேர் பண்ணும்போது 6Aவை கம்பேர் பண்ணும்போது 7Aவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதை எல்லாத்தையும் வச்சு அப்படியே நம்ம 7 பார்த்தோன்னு வைங்களேன், 7Aவோட 7ல் ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் 7Aவை கம்பேர் பண்ணும்போது 7 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். அண்ட் 7ல் மூவி மோஷன் பிளர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரியர் கேமராவில் நீங்கள் வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் 7Aல பண்ண முடியாது. பட் மற்றபடி நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மார்ஜினல் டிஃப்ரென்ஸை மட்டும் தான் நான் இப்போ லிஸ்ட் டவுன் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு ரியர் கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், அதே சமயம் ஃப்ரண்ட் கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், இதிலலாம் வரக்கூடிய அவுட்புட்டில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அண்ட் அதே சமயம் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, 7A நிறைய இடத்துல பிளைண்ட் கேமரா டெஸ்ட் மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ 7Aவோட 7 கெத்தா இல்லாட்டி 7ஓட 7A கெத்தாங்கிறதெல்லாம் வந்து இங்கே ஒரு ஃபேக்டே இல்லை. ஒரு சில அட்வான்டேஜஸை மட்டும் தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 7 போனால் அப்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு விஷயம் லைட்டாக, அதுவும் மார்ஜினல். அதே மாதிரி மூவி மோஷன் பிளர் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர். ஸோ இதுதான் இங்கே வித்தியாசமே தவிர மற்றபடி வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத ஒரு தருணம் தான் இந்த 7 சீரிஸ் லான்ச் ஆனது. அதாவது 7 and 7A அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒன்று. ஸோ மொத்தம் வந்து நீங்கள் 7Aவா 7ஆங்கிறது உங்களோட ஆஸ்பெக்டில், டிசைன் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஆனால் 7Aல தான் கோரல் ரெட் இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்பையும் இங்கே இருக்கலாம், பிக்சல் 5 யூசர் ஹியர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காப்புல. ஸோ பிக்சல் 5 யூசர்ஸ் இன்னும் கூட நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ கூட நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்க்குறேன், பிக்சல் 5 திரும்பி ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 8 months பேக் கூட பிக்சல் 5 நான் ஒரு 13K அந்த மாதிரியான ப்ரைஸில் பார்த்தேன். பட் இப்போ பிக்சல் 5 நான் செக் பண்ணி பார்த்தா பிக்சல் 5 என்ன ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15, 16லாம் பார்க்குறேங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பிக்சல் 5 மேலே கொஞ்சம் பேருக்கு கிரேஸ் இருக்கா, இல்லாட்டி வந்து பிக்சல் 5 ஸ்டாக் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறனால இந்த ப்ரைஸா அப்படிங்கிறது யோசிக்க தோணுது. அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், பிக்சல் 5 5G, பிக்சல் 5A 5G, பிக்சல் 4A 5G. ஸோ இது எல்லாத்துலேயும் பேரில் 5G இருக்குங்கிறதுக்காக நம்ம ஊரில் 5G ஒர்க் ஆகும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 5G ஒர்க் ஆகாது, அதை நான் திரும்பி அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, பிக்சல் 5 வாங்கினவங்களுக்கு அன்லிமிட்டட் ஹை குவாலிட்டி இமேஜ் அப்லோட்ஸ் ஃபோட்டோஸ் ஆப்பில் டிஃபால்ட்டாகவே எனேபிள்டாக இருக்கும். நீங்கள் வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ், அதாவது அப்லோட்ஸ் ஒரிஜினல் குவாலிட்டி வேணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டம் ரோம் போட்டு இதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பிக்சல் 5 வரைக்கும் இருக்கிற டிவைஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா, 5Aல கூட நான் அதை பார்க்க முடியாது, 5ல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் அப்லோட்ஸ் ஹை குவாலிட்டியிலன்னு வரும். ஸோ இந்த ஹை குவாலிட்டி பற்றி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் மோட்டோரோலா Edge 50 Pro யூசர் ரிவ்யூவில் வந்திருப்பார். ஸோ அந்த நண்பருக்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து மொத்த இமேஜஸையும் பேக்கப் எடுத்து வச்சிருந்தாரு. பட் அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க் வாயப்படந்துட்டனால மொத்தமாக போயிடுச்சு. அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு உங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா நம்மளோட மெமரிஸ், எமோஷன் எல்லாமே எப்போ ட்ரிகர் ஆகும்னு பார்த்தா நம்ம பழசை எங்கேயாவது எடுத்து பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி பழைய இன்ஃபர்மேஷன்ஸ், பழைய வீடியோஸ், பழைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு மெமரி தான் எமோஷன் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணும். ஸோ அது இல்லைன்னும் போது அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பிக்சல் 4 இல்லாட்டி 3 கூட போதும் இந்த பர்பஸ்க்கு. இமேஜை வந்து பேக்கப் பண்ணுறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல்
அதை நம்ம கஸ்டம் ரோம் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பண்ணும்போது என்ன ஆகுது, அது வந்து ஒரு வகையில் பார்த்தா அஃபிஷியல் கிடையாதுல்ல. ஸோ அஃபிஷியலாகவே நம்ம அப்லோட் பண்ணுறதுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி அப்லோட்ஸ் நீங்கள் பிக்சல் 2, 3, 3XL, 4, 4XL, 4A, 5 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணுன்றது இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். 16 மெகாபிக்சல் வரைக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் 48 மெகாபிக்சல் 64 மெகாபிக்சல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிடும், 16 மெகாபிக்சலில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் 16 மெகாபிக்சல் தான் கேப் ஆகும். அதேமாதிரி வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8K 4K வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, அது வந்து ஃபோட்டோஷாப்லேருந்து அப்லோட் ஆகும்போது, அது இந்த ஃபோன்லேருந்து அப்லோட் ஆகும்போது 1080p வீடியோவாக அப்லோட் ஆகும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. விக்னேஸ்வரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோட்டோ G54 கால் ரிசப்ஷன் இஷ்யூ இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து நம்ம யாருமே ரெக்டிஃபை பண்ண முடியாதுங்க. என்ன இஷ்யூங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக தெரிஞ்சால் நம்ம வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட நம்ம ரீச் பண்ணி, ஏன்னா இதே சிம்மை நான் இன்னொரு ஃபோனில் போடுறேன், அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது உறுதிப்படுத்திடலாம் நம்ம ஏரியாலேயே இந்த நெட்வொர்க் சரியில்லை அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம், நெட்வொர்க் ஆப்ரேட்டரை ரீச் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து BSNL சிக்னல் இல்லை, இல்லாட்டி ஏர்டெல்லில் சிக்னல் இல்லை, இல்லாட்டி ஜியோவில் சிக்னல் இல்லைன்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் மோட்டோரோவில் மட்டும்தான் இல்லை அப்படின்னும் போது இது மோட்டோ தான் அப்டேட் கொடுத்து அதை சரி பண்ண முடியுமே தவிர நம்மளால் நம்ம தரப்புலேருந்து எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது அது அர்த்தம். இதுக்கு எப்பயுமே நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன்ல, அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தா, நீங்கள் வந்து டேட்டா யூஸ் பண்ணுறதா இருந்தால், இப்போ ஒய்ஃபைல டேட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ப்ராப்ளம் இல்லை. ஒய்ஃபை இல்லாமல் மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது தான் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் 5G இல்லாட்டி 4G எனேபிள்டாகவே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மோட்டோரோலா ஃபோனில் 2G ஆப்ஷன் காமிச்சதுன்னு வைங்களேன், 2G ஒன்லி காமிச்சதுன்னா 2G ஒன்லி வச்சுக்கோங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் நம்ம நம்பர் வந்து ரீச்சபிளாக இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, ஷேக் சதாம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன கேட்டிருக்காருன்னா, ஆனால் Pixel 6 Proவில் எல்லாமே ஓகே தான், பட் இந்த மொபைலில் டால்பி அட்மாஸ், டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கா? ஸோ இதில் வந்து பிக்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டால்பி மாதிரியான விஷயங்களை எப்பயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் பிக்சலில் ஒரு கூத்துலாம் நடந்திருக்கு. முன்னே 6 சீரிஸ் வந்த புதுசுலே எப்படின்னா, பிக்சல் ஃபோன் இஸ் ஆக்சுவலி கேப்பபிள் டு ப்ளே, அதை ப்ளேபேக் வந்து HDR ப்ளேபேக் சப்போர்ட் இருக்குது. இருந்தாலும் அமேசான் ப்ரைம் வீடியோவில் எனக்கு HDR வரலன்ற மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ், HDR மட்டும் இல்லைங்க, ஹெச்டிலேயே ப்ளே ஆகலை, அதை ஃபுல் ஹெச்டிலேயே ப்ளே ஆகலைன்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிக்சல் ஃபோன்ஸில் டால்பி விஷன் மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த பிக்சல் ஃபோனில் நீங்கள் டால்பி அட்மாஸும் பார்க்க முடியாது. பட் யூஸ் பண்ணும்போது ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், அது எதுலையுமே நீங்கள் எந்த விதமான ப்ராப்ளமும் பார்க்க போகிறதில்ல. சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் பிக்சல் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து ரொம்ப ஃப்ளூயிடாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அண்ட் 6 Pro சொல்லவா வேணும். 6 Pro வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒன்று ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிவ், ஸ்மூத் அண்ட் ரொம்ப குவிக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு UI UX ஆஸ்பெக்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. டென்சார் ஒன்று தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனை. எந்த ஆஸ்பெக்ட்லன்னா, அதுவும் ஒரு கேமரோ இல்லாட்டி வந்து எடுத்த வீடியோ நான் வந்து என் ஃபோன்லேயே எடிட் பண்ணுவேன், எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளமே தவிர, கேஷுவலாக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் 6 Proவில் இது வரைக்கும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இல்லை. இன்கேஸ் இப்போ யாராவது நீங்கள் 6 Pro யூஸர் இருந்து மீடியா கன்சம்ஷனுக்காகவும் வெறும் கேமரா அக்கேஷனலி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்பயும் 6 Pro நம்ம மார்க்கெட்டில் கிடச்சிட்டு தான் இருக்குது. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஸோ 7 Pro கூட கிடைக்குது. அதனால தான் 7 Pro வந்து பிரைமரி மார்க்கெட்லேயும் கிடைக்குது. அது வேறு ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த ஆஃபர் கீஃபர்லாம் போட்டால் 40,000 7 Pro கிடைக்குது, வாங்கலாமான்னு. ஸோ 7 Pro 40,000 ரூபாய்க்கு கீழே அப்படின்னும் போது நிஜமாவே நல்ல ஃபோன் தாங்க. சரியா, நல்ல ஃபோன் தான். மொத்தம் 7 Pro வந்து ஒரு ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கான ஃபீல் எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஒரே ஒரு ஏரியாவில் மட்டும் தாங்க எப்பயுமே கூகுள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அது என்னென்னா, ரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெஞ்ச் மார்க் ரன் பண்ணி ஸ்கோர் பார்க்குறது, அதே சமயம் ஒரு வீடியோ நம்ம இதில் ஷூட் பண்ணிடுறோம், 4K வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இதுலேயே எடிட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது எடிட் பண்ணுறது கூட பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம ரெண்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அவுட் எடுப்போம் இல்லையா, அந்த அவுட்புட் கொடுக்கறதுக்கு அதை எடுத்துக்கிற டைமு. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிக்சல் ஃபோன் கொஞ்சம் கஷ்டப்படும். மற்ற ஏரியாலெலாம் பிக்சல் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடும். இன்னொன்று முக்கியமாக பிக்சல் ஃபோன்ஸ்க்குன்னு இருக்கிற பெரிய ட்ராபேக் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் 30x ஜூம் பண்ணி அதில் வரக்கூடிய அவுட்புட்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சா செருப்பு அப்படின்னு தான் இருக்குது, எடுத்து தலையிலே அடிச்சிக்கலாமான்னு அந்த அளவுக்கு வந்து கடுப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு தடவையும் நான் வந்து அல்ட்ரா ஒயிட்லேருந்து 1x 1xலேருந்து 5xலாம் போனேன்னு வைங்களேன், உள்ளே போய் நான் மேக்ரோ ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில். சரியா, கேமரா செட்டிங்ஸில் இருக்குது. அது என்ன இடம்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒன்று ஆட்டோமேட்டிக்கு போயிடுது. திரும்ப ஆட்டோமேட்டிக் போகும்போது என்னன்னா ஃபோக்கஸ் ஹண்டிங் மாதிரி ஃபீல் ஆகுங்க. ஏன்னா மேக்ரோவுக்கு போகும் நார்மல் ஆகும், அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன், ஈவன் பிக்சல் 9 Proவோட சேர்த்து தான் சொல்கிறேன், 9 Pro XLோட சேர்த்து. ஸோ மேக்ரோவுக்கு கூகுள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் ஆகலை. ஏன்னா சைனீஸ் காம்படிஷன்லாம் மேக்ரோ வேற லெவல் வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறதுலே கெத்து யார் அப்படின்னு கேட்டால் சைனீஸ் ஃபோன்ஸ் தான் கெத்துங்க. அதுலேயும் இது விவோவில்
X100 Pro அண்ட் X100 Ultraலாம் இருந்ததுன்னா முடிஞ்சின்னு அர்த்தம், முடிஞ்சே. அதுக்கப்புறம் Xiaomi நல்லா பண்ணுது, அதுக்கப்புறம் Oppo நல்லா பண்ணுது, அதுக்கப்புறம் OnePlus. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் வருமே தவிர, சரியா, அதாவது விவோ Xiaomi செமையாக பண்ணுறாங்க, விவோ வேறு லெவல் ஜெயஸ் ஆப்டிக்ஸோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் தான் கடைசியில் எப்படி திரும்ப இருக்கும், அப்படி தொத்திக்கிட்டு வருவாங்க. யார் இல்லைனா அந்த சாம்சங், சரியா, சாம்சங்க்கு அப்புறம் ஐஃபோன், அதாவது ஆப்பிள் கூகுள், இவங்க எல்லாரும் அப்படி தான். இவங்க எல்லாரும் பின்ன அல்ட்ரா வைட்டில் மேக்ரோ கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு டெலிமேக்ரோ, அதாவது 20x மேக்ரோ, 15x, அதாவது 10, 15, 20, 30xலாம் போய் மேக்ரோ எடுக்கும்போது அப்போ அங்கே ஸ்டோரியே வேறு அப்படி ஆகிடுது. ஸோ இதிலெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கம்பெனிஸ் வேலைக்கு ஆகலை, வெறும் இங்கிட்டு ஏஷியன் கம்பெனிஸ் தான் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு பக்கமாக. அடுத்து என்னென்னா சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த லான்ச்லாம் நடந்து முடியும் போது சொன்னாங்க இந்த மாதிரி இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வைக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வச்சு அங்கே என்ன ஆகும், சர்வீஸ் சென்டரும் இருக்கும். ஸோ இது வந்து அஃபீஷியலாக கூகுளோடதுன்னும் போது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபார் நவ் சென்னை அந்த லிஸ்ட்டில் இவங்க டக்குன்னு சொல்லலை. ஸோ மும்பை, டெல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. சென்னையும் வந்துருச்சுன்னா மாதம். அண்ட் இப்போதைக்கு எப்பயும் மாதிரி F1 தான். ஸோ F1 வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கரெக்டாக நல்லா பண்ணி கொடுத்துட்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ விக்கி வந்து அவன் ஃப்ரெண்டு யாருக்கோ Pixel 8 Proக்கு டிஸ்பிளே மாற்ற ட்ரை பண்ணாங்க. 10 நாள் டைம் எடுத்துச்சு. F1ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், டைம் எடுத்துச்சு. பட் Pixel 8 Proக்கு டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறது ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு 14K அந்த மாதிரி ஆச்சு. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக எல்லோரும் பயந்துட்டு தானே இருந்திருப்பாங்க. ஏன்னா 1,07,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ டிஸ்பிளே மட்டுமே 25,000, 30,000 சொல்லிடுவாங்களோன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் புது டிஸ்பிளே வேறு. இந்த 8 சீரிஸ் வரும்போது 8 Proக்கு வந்து இந்த 2000 நிட்ஸோட இருக்கக்கூடிய HDR டிஸ்பிளே ஆகும்னாங்கல்ல. ஸோ அந்தளவுக்கு இருக்குமோ நினச்சா இல்லை, 14K. ஸோ இதான் ஃபேக்ட்டு. ஸோ F1 வந்து எப்படின்னா சில சமயம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் கீழ்பாக்கில் போயிட்டு F1 தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் Pixel 7, 7a, 6, 6a ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் 7, 7aல ரொம்ப டிராஸ்டிக்காக நீங்கள் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. பட் 6, 6aல வந்து ஃபார் ஷோர் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நிறையா பார்ப்பீங்க. பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லையும் பார்ப்பீங்க, சென்சார் ஆஸ்பெக்ட்லையும் ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க. ரீசன் என்னென்னு பார்த்தா 6ல் வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிகர் சென்சாராக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா, ஓவரால் மாடியூல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். 6a, 6க்கு தான் இந்த மாதிரி பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். பட் 7, 7aல அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப மினிமல் ஆகிடுச்சு. 6ல் வந்து 90 Hz இருக்கும், பட் 6aல 60 Hz இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசம். ஆனால் 7, 7aல பாருங்கள் ரெண்டுமே 90 Hz. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஓகே. 7, 7aன்னு வரும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸுங்கிற பேரில் நம்ம சொல்லாமே தவிர ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்கும். பட் 6, 6aல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகும். பேட்டரி லைஃப் வேணும்னா 6a, 6ஓட 6aல பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் வயஷக் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு ஒரிஜினல் எங்கே போய் ரீப்ளேஸ் பண்ண முடியும், மோட்டரோலா சர்வீஸ் சென்டர்லையா? எஸ், அப்படி தான் பண்ணி ஆகணும். இவங்க கேட்டிருக்கிறது எதுக்குன்னா மோட்டரோலாவில் நம்ம Z40 Ultra, Z50 Ultraலாம் வருது இல்லை ஃப்ளிப்பு. ஸோ அந்த ஃபோனுக்கு எங்கே போய் மாற்றணும்னா அஃபிஷியலாக மாற்றுறது தான் எப்போயுமே பெட்ரு. ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் யார் வச்சுருந்தாலும் சரி அஃபிஷியலாகவோ இல்லாட்டி இதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட போய்ட்டு நம்ம மாற்றுறது தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா டிஸ்பிளே டேமேஜ் ஆச்சுன்னு நீங்கள் மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் உஷாராக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும், ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இதில் தலைவன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறது வேறு எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. முன்னு பின்னு வந்தேன்னா இப்போ ஃபோக்கஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டே இருக்கானா. ஏன்னா பிக்சலில் இருக்கக்கூடிய இன்னொரு வியாதி இல்லை, அது நம்ம மூவ் பண்ணிட்டே இல்லைன்னு வைங்களேன், டேரெக்டாக பின்னாடி இருக்கிற அந்த செவத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாப்பில். சரி, நான் இப்போ மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் எப்படி இது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு தெரில, பார்க்கலாம். அண்ட் டேவிட் ஜான் என்ன கேட்டிருக்காங்கன்னா நத்திங் ஃபோன் 2a இல்லாட்டி வந்து போக்கோ X6 Proவா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எனக்கு முக்கியம், சார்ஜ் கூட நான் அடிக்கடி போட்டுக்கிறேன், எனக்கு அது ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா போக்கோ X6 Pro சரியா. இதுவே வந்து கன்சிஸ்டன்சி வேணும், பேட்டரி லைஃப்பில் கன்சிஸ்டன்சி இருக்கணும், கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் ஓகே, அண்ட் புதுமையாக இருக்கணும் டிசைன், அண்ட் இன்னொன்று என்னென்னா ஃப்ளூயிடான ஒரு OS, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி பெருசாக ப்ளோட்டர் இல்லாமல். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நத்திங் ஓரளவுக்கு உங்களுக்கு அச்சீவ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்டேட்ஸ் மாதிரியான ஆஸ்பெக்ட்லேருந்து இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் புதுமையாகவும் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் யோசிச்சிங்கன்னா நத்திங். பர்ஃபார்மன்ஸ், கஸ்டமைசேஷன் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் மட்டும் தான் நீங்கள் ஆழமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு நினச்சா போக்கோ. ஸோ இதுதாங்க சரி, இந்த கமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி சொல்லிடலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திப்பேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக Pixel 9 சீரிஸை பற்றி உங்ககிட்ட என்னோட ஃபீட்பேக் என்ன, எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதையும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ Pixel எடுத்திருந்தேன் இல்லையா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.